ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க என்னுடைய பார்வையில், ஒவ்வொரு பார்வையிலையும் மாறுபடலாம், என்னுடைய அனுபவ பார்வையில் ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு அனுபவமே தேவையில்லை. அனுபவம் இருக்கிறவங்க கூட இருந்தாலே அந்த அனுபவம் நம்ம கூட வந்த மாதிரி தான். ரெண்டு வகையில் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். ஒன்று அந்த ஊருக்கு போகிற வழியை புத்தகத்தில் படித்து அதில் வழிகளை உருவாக்கி அல்லது கூகுள் மேப்பை பார்த்து நம்ம போய் ரீச் அடைகிறது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கிட்டோன்னா கூட்டி அந்த இடத்துக்கு போய் சேர்றது ஒரு மெத்தட். ஆனால் இந்த கூகுள் மேப்பை போடுறதும் ஒரு அனுபவசாலி அவங்களுடைய அனுபவத்தை எழுதி இந்த வழியில் போகணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க கூட இருக்கிறவங்களும் இப்போ இப்படி போனால் இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் போகிற வழிகள்லையே கேட்டு கேட்டு போய் சேர்றவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம எந்த ரகம், நம்ம எந்த மாதிரி அனுபவத்து மூலியமாக வளர்றதுல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். அந்த ஃபைண்டிங்க்கு இந்த ஃபைண்டிங்கை நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த தொழிலை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான அந்த அனுபவமும், நீங்கள் ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணும் பொழுதோ அல்லது நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று செய்யணும், இந்த மாதம் இந்த ஆஃபர் ரன் பண்ணணும், இந்த மாதம் கஸ்டமர் அக்வயர் பண்ணணும், இந்த மாதம் எம்ப்ளாயியை இன்ட்ராக்ட் பண்ணணும், இந்த வாட்டி நம்ம எம்ப்ளாயோடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு லீகலாக ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் டாக்ஸேஷன் ஒரு விஷயம் பண்ணணும். இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம அனுபவசாலிகள் கூட இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம இந்த செயல்படுத்தணும். இந்த அனுபவத்தை கற்றுக்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, அனுபவசாலி கூட போகையில் வெற்றிங்கிறது பெரிய ஈஸி. எனக்கு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு இந்த ஊருக்கு போக வழி தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வகையிலையும் சிந்தனை இருக்காது. ஏறி உட்கார்ந்தா போதும், அவர் கூட பேசிக்கிட்டே வந்தால் போதும், அவருக்கு கம்பெனி கொடுத்தா போதும். அவர் டீ சாப்பிட்ற இடத்துல டீ, சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு அவர் வாங்கி கொடுத்துருவாரு, சாப்பிட்டுக்கலாம், நம்ம ட்ராவலில் போய்கிட்டே இருக்கலாம். தட் இஸ் தென் அ பவர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஏற்கனவே ஒருத்தங்க சக்சீட் ஆயிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தேர் ப்ராசஸ், வாட் இஸ் தேர் வேல்யூ சிஸ்டம், அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி இந்த மாதிரியான மாடலில் எடுக்கல the amount of success will be huge. நிறைய பேர் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நான் எனக்கு அனுபவம் இல்லை, நான் இந்த புது தொழில் பண்ணலாமா வேண்டாமா. நீங்கள் குழந்தையா பிறக்கிறப்போ உங்களுக்கு நடக்க தெரியாது. நடந்தவங்க உங்களுக்கு சொல்லி செஞ்சு காமிச்சதுனால தான் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க, ஓட ஆரம்பிச்சிங்க. தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனுபவம் தேவையில்லை. தொழில் பண்ணினவங்க உங்கள் கூட இருந்தால் போதும், நீங்கள் பெரிய 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 சக்ஸஸ்ஃபுல் பர்சன், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக 100% வர முடியும். எனக்கு ஆட்டோமொபைலில் அனுபவம் வேணும். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கையில் சொல்ல போனோம்னா இந்த துறையில் எனக்கு அனுபவம் மிக குறைவு. ஆனால் நாளடைவில் அனுபவம் மிக்கவர்களுடைய அனுபவம், அதே போல் சர்வீஸில் புது புது முயற்சிகளில் கிடைக்கிற அனுபவம் மூலமாக நம்ம அனுபவம் மிக்கவங்களாக ரொம்ப ஈஸியாக மாறிக்க முடியும், சக்ஸஸாக எடுத்துகிட்டு போக முடியும்.